Hi hello friends, welcome to Yogi Vlogs. இந்த வீடியோல நம்ம மதுரை ஐயர் பங்களால நடந்துட்டு இருக்கக்கூடிய கடல்கனி பொருட்காட்சிக்கு தாங்க வந்திருக்கோம். எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா என்ஜாய் பண்றதுக்கு இந்த பொருட்காட்சியில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நாங்க இந்த எக்ஸிபிஷன் போயிருந்தோம். ரொம்பவே கூட்டமா தான் இருந்தது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 100 rupees சார்ஜ் பண்றாங்க. என்ட்ரன்ஸ் ரொம்பவே சூப்பரா செட்டப் பண்ணிருந்தாங்க. ப்ளூ லைட்டோட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டோ வால் செட்டப் பண்ணிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது. எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பிக்சரோட போட்டோஸ் நிறையவே எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே இனோவேட்டிவா இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி தான் செட்டப் பண்ணிருந்தாங்க. நாங்க 6 o'clock தாங்க என்ட்ரு ஆயிருந்தோம். கூட்டமே பாத்தீங்கன்னா வந்துட்டே தான் இருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு க்ரௌடா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு கூட்டமா இருந்தது. அங்க இருந்த ஃபிஷ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. சின்ன சின்ன மீன்கள்ல இருந்து பெரிய மீன்கள் வரைக்கும் எல்லாமே எக்ஸிபிஷன்ல வச்சிருந்தாங்க. எவ்வளவு போட்டோஸ் அண்ட் செல்ஃபிஸ் வேணும்னாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல இந்த எக்ஸிபிஷனை பாக்குறதை விட நம்ம நேரா போய் ரியலா பார்க்கும்போது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எல்லா மீன்களுமே அவ்வளவு அழகா இருந்தது. நம்ம கை வச்சு விளையாடும் போது அப்படியே முன்ன பின்ன போயிட்டு வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. செட்டப் ரொம்ப நல்லாவே பண்ணிருந்தாங்க. வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் நிறையவே கொடுத்திருந்தாங்க. இந்த மீன்கள்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீன்லயுமே அவ்வளவு கலர்ஸ் இருக்குங்க. இந்த மீன்கள் எல்லாமே ஜூம்ல பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. குட்டி பசங்க எல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இருக்க இந்த ஃபிஷ்ஷை பாருங்க, நல்லா கியூட்டா இருக்கு. ஸ்டோன் செட்டப்மே பாருங்க ரொம்பவே அழகா கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே பாருங்க அவ்வளோ சூப்பர்பா இருக்கு. ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா விளையாடலாம். ஃபிஷ் எல்லாம் செம்ம மூவ்மெண்ட்ல இருக்கு. டைம் ஆக ஆக க்ரௌடு ரொம்ப வந்துட்டே தாங்க இருந்தாங்க. நெக்ஸ்ட் இருக்க இந்த ஃபிஷ்ஷை பாருங்க, ரொம்பவே குட்டியா பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா இருக்கு. பட் ஃபிஷ்ஷோட நேம் தான் தெரியல. ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கு ஏத்த மாதிரி தனித்தனியா லைட் செட்டப் பண்ணிருந்தாங்க. இந்த ஃபிஷ்லாம் பாருங்க நல்லா லென்த்தியா ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு ஃபிஷ்ஷோட மூவ்மெண்ட்டையும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. சூப்பரா கொடுத்திருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபிஷ் வெரைட்டி கொடுத்திருந்தாங்க. எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கா இருந்தது. இந்த ஃபிஷ்லாம் பாருங்க செம லென்த்தியா இருக்கு. அதோட ஷேப்புமே பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி தான் எக்ஸிபிஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. டைரக்ட் விசிட் பண்ணி சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. இருக்க எல்லா ஃபிஷ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே கியூட்டா இருந்ததுங்க. பார்க்க எவ்வளவு குட்டியா இருந்தாலும் பாருங்களேன், அந்த பபிள்ஸோட போய் விளையாண்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. நான் பார்த்த ஃபிஷ்லயே எனக்கு இந்த ஃபிஷ் தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்தது. கலரா இருந்தாலும் சரி, இதோட ஆக்டிவிட்டிஸா இருந்தாலும் சரி ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த குரூப்போட ஒரு பிளாக் ஃபிஷ்ஷுமே இருந்தது. ஓகே, ஃபிஷ் எல்லாமே முடிஞ்சது. நெக்ஸ்ட் கடல் கன்னிஸ் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடல் கன்னிஸ் போறதுக்கான வே தாங்க இது. அங்கேயுமே பாத்தீங்கன்னா செம்ம க்ரௌடு. நீங்க பெரியவங்க இல்ல ரொம்ப குட்டி குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா நீங்க ஹாலிடேஸை தவிர்த்துட்டு மித்த நாள்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியா இருக்கும். கடல் கனியை பாக்குறதுக்கு போறதுக்கான செட்டப்மே பாருங்க வேற லெவலா கொடுத்திருந்தாங்க. ஒரு கடலுக்குள்ளேயே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கிடைச்சது. நான் பார்த்த வரைக்கும் எல்லா குட்டி பசங்களும் பயப்படாம செம்மையா என்ஜாய் பண்ணிட்டே தான் வந்தாங்க. இந்த எக்ஸிபிஷனோட செட்டப் பாருங்களேன், பார்த்து செட் பண்ணிருக்காங்க. நல்லா சூப்பரா இருந்ததுங்க. நம்ம தலைக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிஷ் மூவ் ஆயிட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. நெக்ஸ்ட்டுமே கொஞ்சம் ஃபிஷ் செட்டப்லாம் கொடுத்திருந்தாங்க. பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த ஃபிஷ் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க செம்ம க்ரௌடு. என்னன்னு பார்த்தா அங்கதான் கடல் கன்னி இருக்காங்க. பக்கத்துல போய் பார்க்கவே முடியல, அவ்வளோ க்ரௌடா இருந்தது. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டிங்கா இருந்தது. ரொம்ப ஸ்வெட் ஆயிட்டே இருந்தது. சரி, க்ரௌடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா வெயிட் பண்ணியாச்சு. க்ரௌடு கொஞ்சம் கூட குறையலங்க. எல்லாருமே அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருமே போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் எக்கச்சக்கமா எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 10 minutes கழிச்சு தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா க்ரௌடு மூவ் ஆக ஆரம்பிச்சது. கடல் கன்னிஸை பார்க்கலான்னு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தாங்க ஏன்டா போனோன்னே ஆயிடுச்சு. ஒரு ஹியூமன் எப்படிங்க இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ள இருப்பாங்கன்னு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. கடல் கன்னிஸுமே ரொம்ப டெடிகேட்டா இருந்தாங்க. பார்க்க வந்து எல்லாரையுமே ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்பவே இன்ட்ராக்டிவா இருந்தாங்க. ஒரு ரியலான கடல் கன்னி கூட இப்படி இருப்பாங்களான்னு தெரியல, அவ்வளோ இன்ட்ராக்டிவா இருந்தாங்க. ஆனா பாருங்களேன், ஒரு ஹியூமன் அவங்களோட ஒர்க்குக்காக எவ்வளோலாம் டெடிகேட்டிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாங்க போய் ஒரு 1 hour இருக்குங்க. ஒரு 1 hourமே அவங்க தண்ணிக்குள்ளதான் இருந்தாங்க. அப்பப்ப மேல போயிட்டு ப்ரீத்திங் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. க்ரௌடு கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. மக்கள் வந்துட்டே தான் இருந்தாங்க. இந்த கடல் கன்னி செட்டப்ல பாத்தீங்கன்னா 4 பக்கமுமே மிரர் வால் தாங்க கொடுத்திருக்காங்க. அவங்க 4 பக்கமுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஒரு கடல் கன்னி கூட இப்படி நீந்தி வருவாங்களான்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டெடிகேட்டிவா இருந்தாங்க. நாங்க போனதுல இருந்து தண்ணிக்குள்ள தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தாங்க. மக்களை பார்த்து ஹாய் சொல்றது, பபிள்ஸ் விடுறதுன்னு எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க.
சின்ன பசங்கள்லாம் கூட்டிட்டு போனோம்னா ரொம்பவே பிரமிப்பா பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. நம்ம குட்டி பசங்களா இருக்கும்போது கடல்கனி ஸ்டோரிஸ்லாம் நிறைய படிச்சிருப்போம். ஸோ அதில் வர பிக்சர்ஸ் மாதிரியே இருந்தாங்க. அவங்க மக்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. கடல் கன்னிஸ் ஹார்ட்டுங்கிறதுக்கு ஒரு ஃபேன்ஸே இருந்தாங்க. நல்லா கத்திட்டே இருந்தாங்க. இதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. ஒரு ஹியூமன் தண்ணிக்குள்ள எவ்வளோ நேரம் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. கடல் கன்னிஸை பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. போக போக பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற மைண்டு தான் இருந்தது. பட் அவங்க ஒர்க்கோட டெடிகேஷனை பாருங்க எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்த எல்லா குட்டி பசங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கடல் கன்னி பார்த்து நல்லா சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க. இந்த கடல் கன்னி எக்ஸிபிஷனை ரொம்ப சிம்பிளாக கூட வச்சிருக்கலாங்க. கடல் கன்னின்னு ஒரு போர்டு மட்டும் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போகிற மாதிரி கூட செட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த எக்ஸிபிஷன் அப்படி கிடையாதுங்க. ரொம்ப டெடிகேஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க. செட்டப்பாக இருக்கட்டும், கடல் கன்னியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒரு 2 hours எல்லாத்தையுமே மறந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டா கலரில் ஒரு பால் மாதிரி வச்சு அதை வச்சு கொஞ்ச நேரம் நல்லா ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த கடல் கனியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா நீந்தி போனாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கடல் கனி பார்க்க மக்கள் அங்கே அதிகமாக இருந்தனாலயா இல்லை எதனாலன்னு தெரில, கொஞ்சம் ஹீட்டு அதிகமாக தான் இருந்தது. கடல் கன்னிஸ் பார்த்துட்டு வெளியில வந்தா நார்மலான பொருட்காட்சி செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபேன்சி ஸ்டால்ஸ் இருந்தது. நல்லா சாப்பிட்றதுக்கான ஐட்டம்ஸுமே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் கேமிங் பார்ட்டுமே இருந்தது. ஓவரால் ஓகே தாங்க. குட்டி பசங்களோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கேமிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்காட்சியிலும் இருக்க மாதிரியான நார்மல் கேமிங்ஸ் தான். இந்த கேம் தாங்க எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு 50 rupeesக்கு பார்த்தீங்கன்னா 6 பால் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் அந்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விடுற மாதிரி இருக்கும். அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணும்போது ஃபைனலாக என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரில் இருக்க பொருளை உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. இந்த கேமை வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். எங்களுக்கு கிடைச்ச ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. இன்னும் நிறையா கேம்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. கைரேகை ஜோதிடம் கூட அங்கே இருந்தது. உங்கள் வீட்டு குட்டி பசங்க எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களோட பர்ஸ் வந்து கரெக்டாக காலியாயிருங்க. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்மஸ்னால இவ்வளோ கூட்டமா இல்லை கடல் கன்னி எக்ஸிபிஷனால இவ்வளோ கூட்டமானு தெரிலங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. எல்லா ரைடுக்குமே வெயிட்டிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது. பிஃபோர் 6 பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆஃப்டர் 6 தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக வந்துட்டே இருக்காங்க. ரொம்ப குட்டி பசங்க பெரியவங்க யாராவது வரணும் அப்படின்னா பிஃபோர் 6:30க்குள்ளேயே அவங்கள கூட்டிகிட்டு வந்துருங்க. க்ரௌட் பற்றி எந்த இஷ்யூவும் இல்லைன்னா நம்ம எப்போனாலும் போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா கடல் கன்னி பொருட்காட்சி ஓகே தான், நல்லா என்ஜாய் பண்ணலாம். 7:30 போலவே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அப்போவுமே பாருங்கள் ரொம்ப க்ரௌடாக தான் இருந்தது. 2 வீலர் பார்க்கிங் ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ க்ரௌட் வந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.